வால்யூம் இல்லைன்னா அப் ட்ரெண்ட் எப்படி சஸ்டெயின் ஆகும்? இது ஆகாதுன்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. வணக்கம் எம்பரர்ஸ். ஸோ இன்னைக்கு ஸ்பாட் சார்ட் எடுத்து வச்சிருக்கேங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால், ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஃபால் தான். நேற்று நான் வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக ஒரு லைஃப் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ட்ராப் ஆனவங்க அதுக்கு வேண்டி மேலே கொண்டு போயிருக்கலாம். சப்போஸ் ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நிஃப்டியோட டிபெண்டன்சி வந்து பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஐடி எதுவும் சப்போர்ட் பண்றதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதுதாங்க நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிங்கில் ஒரு ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங், அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5% டவுன். ஸோ இது வந்து ஒரு பிளான்டு ஃபால் அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி திருப்பியும் ஒரு செல் அடிச்சு விட்ருக்காங்க. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ இந்த ரேலியை அதே இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு மேலே ஒரு 600 பாயிண்ட் மூவ்மெண்ட், அப்புறம் கீழே ஒரு 600 பாயிண்ட், அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்த என்ன டீட்டெயில்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா ஒரு ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த ப்ராஃபிட் புக்கிங் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல 60,516 அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. சப்போஸ் இந்த சப்போர்ட் ஹோல்டு ஆகலை அப்படின்னா உங்களுக்கு 0.5 வரைக்கும் வருங்க. 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59,774. இது வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த எக்ஸ்பெரிக்குள்ள. ஓகேங்களா? ஸோ 516 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 60,243. இதையும் கட் பண்ணாங்கன்னா 59,774 இது வரைக்கும் வரலாம். ஸோ அப் டன் நாளைக்கு ஒரு புல் பேக் கிடைச்சதுன்னா எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 61,000 வரைக்கும் போகலாங்க. 61,000, 61,100 இது வரைக்கும் ஒரு புல் பேக் லெவல்ஸ் நாளைக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த லெவல் 61,100 அந்த லெவல் வரைக்கும் ஒரு புல் பேக் போகலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் நம்ம சப்போர்ட் பிளாக்ஸ் அண்ட் சப்ளை பிளாக்ஸ் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 0.5% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் அந்த பெரிய ரேலி, நம்ம முதல்ல பார்த்துருந்த ரேலி இல்லை 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,454 அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா திருப்பியும் அப் ட்ரெண்ட் போகலாம். ஆனால் அது ஷார்ப்பான அப் ட்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு கன்சாலிடேஷன் மோடில் போய் அதுக்கப்புறம் தான் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு இமீடியட் புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் 25,550லேருந்து 25,600 வரைக்கும், 600, 620 வரைக்கும் ஒரு புல் பேக் லெவல்ஸ் இருக்குங்க. சப்போஸ் இந்த லெவலை உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்ளை பிளாக்கான 25,680லேருந்து 720 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சரி, இல்லை மேலே மார்க்கெட் போகல கீழே தான் வருது அப்படின்னா சப்போர்ட் பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,350 இருக்குது. அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கீழே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் பார்த்தீங்கன்னா 25,100, 108 அது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கீழே வர மாதிரி இருந்ததுன்னா 350 உடைச்சாங்கன்னா உங்களுக்கு நேரம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் வந்து மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படிங்கிறது இந்த இதில் ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதையும் உடச்சி இன்னைக்கு மாதிரி ரொம்ப கீழே போனாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரிக்குள்ள உங்களுக்கு 25,900, 850 இது வரைக்கும் வரலாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. இது வந்து நம்ம நேற்று காமிச்சிருந்த பிளாக்ஸுங்க. ஸோ இதில் ஃபால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம்டு சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம நேற்றே மார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒரு சப்போர்ட் எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மேலே போனதுக்கப்புறம் திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே அப் ட்ரெண்ட் போயிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா அந்த சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம்டு சப்போர்ட் தாங்க. ஸோ இன்னைக்கு இதையும் உடைச்சு அது கீழே இருந்த மண்டே சப்போர்ட்டையும் உடைச்சு கீழே வந்துட்டாங்க. சப்போர்ட் பிளாக் 1, 2 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை உடச்சி செகண்ட் சப்போர்ட் உடச்சிட்டாங்கன்னா கட்டாயமாக தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. இது வந்து ஒரு நிஃப்டியோட பிஹேவியர்னு நான் சொல்லுவேன் இல்லைங்க. அந்த நிஃப்டியோட பிஹேவியர் இதுதான்.
ஃபர்ஸ்ட் 2 சப்போர்ட் பிளாக்கை உடைச்சாச்சுன்னா தேர்ட் சப்போர்ட் பிளாக் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஒரு 70-80% இருக்கு. ஸோ அதனால இந்த பிளாக்ஸை மார்க் பண்ணி ஒரு ஹெவியான டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு 25,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசர் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் இருக்குது. கால் சைடில் 153க்கு மேலே இருந்தால் 209, 285, 316 இது வரைக்கும் போகிற டார்கெட்ஸ் இருக்குது. அதே புட் சைடு பார்த்தீங்கன்னா 151க்கு மேலே இருந்தாங்கன்னா 213, 273 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வால்யூம்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க. ஸ்பாட் சார்ட் நிஃப்டியோடது திருப்பியும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 25,400, 450லேருந்து 25,900 இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவி வால்யூம் பில்டப் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,050லேருந்து 25,400 இந்த ஏரியா வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக கூட மாறலாம். இந்த கன்சாலிடேஷன் ஜோனில் இன்னும் வால்யூமாக கேதர் பண்ணிட்டு அப்புறம் அப் ட்ரெண்ட் போகும்போது நம்ம அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு நாளைக்கே 23,000 போயிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இந்த மாதிரி வால்யூம்ஸ் கேதர் பண்ணியிருந்தா இதுக்கு கீழே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி இதை சொன்னாங்க. ஸோ அப்புறம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வால்யூம்ஸ் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு செல்லிங் வால்யூமும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெரிய ட்ராப், ஆனால் செல்லிங் வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு புல் பேக் சான்சஸ் வந்து ஒரு 50% சான்சஸ் வந்து ஒரு புல் பேக், சின்ன புல் பேக் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபால் வரலாம். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் சொல்லுவேன் இல்லைங்க. ஸோ மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த சென்சிபிள் அப்படிங்கிற வெப்சைட்டில் இது நேற்று டேட்டா நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து எஃப்ஐஐங்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே புல்லிஷ். நெட்டாக இருக்கிறவங்க வந்து எல்லாமே ஃபியூச்சர்ஸில் ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நேற்று ட்ரெண்டு அவங்க காமிக்கிறது நீங்கள் இதையே பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எல்லாருமே புல்லிஷில் தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து 2,600 கோடி நிஃப்டியில் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் 5,000 கோடி நிஃப்டியில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் ப்ரோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் ஹையாக வச்சுருக்காங்க. நெட்டு வந்து கால் தான் லாங்கில் இருக்காங்க, ஷார்ட்டில் இல்லை. நெட்டு பார்த்தீங்கன்னா கால் தான் லாங்கில் இருக்காங்க, ஷார்ட்டில் இல்லை. புட்டு பார்த்தீங்கன்னா சோல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆச்சு, 1.4% டவுன். ஸோ இந்த ஓஐ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா எப்படி ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இதை காமிச்சேன் இன்னைக்கு. ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்ம ட்ரேட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் பிளாக்ஸ் அண்ட் சப்ளை பிளாக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்லங்க, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த ட்ரேடை பற்றி யோசிக்கவே கூடாதுங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்பாட்டு, நம்ம ப்ரீமியம் சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. எப்படி ட்ராப் பண்ணுறாங்க, ஓஐ பார்த்து ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதே காமிச்சிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு மெயினாக நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி, அப்புறம் பேங்கிங் செக்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் 35% நிஃப்டியோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ பேங்கிங் பெர்ஃபார்ம் பண்ணங்காட்டி இன்னைக்கு நிஃப்டி அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஐடி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% வந்து டவுனில் தான் இருந்தது. மார்னிங் ஒரு டைமில் அது 2% பக்கத்தில் இருந்தது, அப்புறம் வந்து ஒரு 1.5% வரைக்கும் வந்துருக்குங்க. ஸோ பேங்கிங் செக்டரோட ஒன்லி சப்போர்ட்னால தான் இப்போ நிஃப்டி மேலே வந்திருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைஃப் டைம் ஹையில் இதாகிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பேங்க் நிஃப்டியில் வந்தால் கட்டாயமாக நிஃப்டியில் அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன எக்ஸ்பிரிங்கும்போது ஜனவரி எக்ஸ்பிரிக்கு அப்புறம் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் இருந்தாங்க. 58,100 வரைக்கும் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அமெரிக்கன் டீல்னால ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000, 3,000 பாயிண்ட், 3,000 கூட இல்லை, அதோட ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன், 4,000 பாயிண்ட் ஒரு ஹை 2 நாளில். இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கன்சாலிடேஷன் மோடில் ஆல்மோஸ்ட் இந்த மந்த் ஃபுல்லாக போச்சு. இந்த மந்த் ஃபுல்லாக போனதுக்கப்புறம்
ஒரு 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3 கேண்டில் வந்து நம்மளுக்கு கிரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அர்த்தம்? இந்த கிரீன் கேண்டில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத கிரீன் கேண்டில்ஸா இருக்கும். ஸோ இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ கம்மியா இருக்கு. அப்புறம் இந்த கிரீன் கேண்டில் சைஸ் சின்னதாக இருந்தாலும் வால்யூம் ஹையா இருக்கு. ஸோ வால்யூம் வந்து இந்த இடத்துல பெருசா இந்த 3 கேண்டிலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மேபி அந்த எக்ஸ்பிரி முடிஞ்ச 2 நாள்ல ஒரு 4000 பாயிண்ட் மேல இருக்கும்போது இங்க வந்து நிறைய பேர் ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்ல இருந்து வெளியில வரதுக்கு வேண்டி இப்போ மார்க்கெட் மேல போகுதா அப்படியா கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. இப்போ 61,764 அது வரைக்கும் தான் மேல இருந்தது. அது வரைக்கும் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 560 அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து கோயிங் டு பி கிரிட்டிக்கல்ங்க. இதர் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி திருப்பி கீழே வருவாங்க. ஸோ அப்படி கீழே வந்தா எது வரைக்கும் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 0.5% வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து 59,774. இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஹெல்த்தியான மெத்தட் ஆஃப் கோயிங் அஹெட்ங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த 4000 பாயிண்ட்ல 3வது நாளே உங்களுக்கு வந்து 0.5 டேப் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வால்யூம் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்யூம் சப்போர்ட் இல்ல. இந்த 0.5 டேப் பண்ணும்போது அந்த கிரீன் கேண்டில் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன கேண்டில் இருக்கு. ஸோ வால்யூம் சப்போர்ட் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இல்லைங்க. அதனால திருப்பியும் கீழே வரக்கு உண்டான சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஒரு 0.5 வந்து ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி ஒரு வால்யூம் கேதர் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா அந்த ஒரு ரேலி வந்து ஸ்ட்ராங்கான ரேலியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ்பிரிக்காக கூட இந்த ரேலி இருந்திருக்கலாம். ஒரு புல் ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ற வேண்டி இந்த ரேலி இருந்திருக்கலாம். ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா ஒரு ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். அந்த ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு 0.5 வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு.